கோவையில் சாலையோர மரங்களில் தானியம் மற்றும் தண்ணீர் வைத்து மரங்களில் மண்பானையை கட்டி அசத்திய ஆசிரமம் பள்ளி மாணவர்கள். கோடைக்காலம் துவங்கிவிட்டதால் வனத்தில் வாழும் விலங்குகள் மட்டுமின்றி நகரங்களில் சுற்றித் திரியும் பறவைகளும் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் தவித்து வருகின்றன. இந்நிலையில் பறவைகளுக்கு தானியம் மற்றும் தண்ணீர் வழங்கி பாதுகாக்கும் வகையிலும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை புதூர் ஆசிரமம் மெட்ரிக் பள்ளி, ஸ்ரீ சாய் சேவா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆகியோர் இணைந்து பறவைகளை காப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் லயன் டாக்டர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இதில் நிர்வாக அலுவலர் கௌரி உதயேந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் ட்ரஸ்டின் நிர்வாகிகள் ஸ்ரீ நாகராஜ், ரமேஷ் மற்றும் மகேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளிடம் இயற்கை வளம் மற்றும் பறவைகளை பாதுகாப்பது குறித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் உள்ள மரங்களில் தங்களது வீடுகளிலிருந்து தேங்காய் ஓடு, சிறிய அளவிலான மண்பானை, சிறிய பிளாஸ்டிக் டப்பாக்கள் போன்றவற்றை பறவைகளுக்கு உணவு வழங்கும், தண்ணீர் குடிக்கவும் ஏற்ற வகையில் பள்ளி வளாகம் மற்றும் சாலையோரங்களில் உள்ள மரங்களில் கட்டி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தினமும் தண்ணீர் மற்றும் பறவைகளுக்கு தானியங்களை போட உள்ளதாகவும் மாணவ மாணவிகள் கூறியுள்ளனர். கோடை காலத்தில் பறவைகளின் நலன் கருதி மாணவ மாணவிகள் செய்த இந்த முயற்சி இயற்கை ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். ஆசிரம் பள்ளி சார்பாக இந்த பறவைகளுக்கு இந்த வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும்போது எல்லா மரங்கள்லேயும் முடிந்தளவுக்கு எங்கள் மாணவர்கள் தண்ணி மற்றும் உணவு ஒரு சின்ன இப்போ இதில் வச்சு ட்ரை பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு சிறந்த பள்ளின்றது வெறும் மதிப்பெண்களும் இது மட்டுமே சொல்லிக் கொடுக்குற விஷயமா இல்லாமல் நமது பள்ளியானது நல்ல மனிதர்களாக உருவாக்கணும் அப்படின்றத நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அதன்படி பல விஷயங்களை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதில் இந்த வருஷம் நாம் இந்த பறவைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யலான்ட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான முயற்சியாக இன்றைக்கி நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் குழு உதவியோடு நாம் இந்த விஷயத்தை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஸ்கூலில். ஸோ இது மாதிரி நம்மளோட குழந்தைகள் எல்லாருமே அவங்கவுங்க வீடுகள்லேயும் அவங்க சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் இதே விஷயத்தை பண்ண போகிறாங்க. இது நம்ம பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இதை செய்யணுன்றது விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் நமக்கானது மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற இயற்கைக்கும் இயற்கை சார்ந்த விஷயங்களுக்குமானது. ஸோ அதனால் எல்லாருமே இந்த விஷயத்தை முன்னெடுக்கணுன்றது எங்களோட விருப்பமாக தெரிஞ்சுக்கோ ஆசிரம் பள்ளி சார்பாக இதை கேட்டுக்கிறோம். இந்த உலகம் அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறத நம்ம மனுஷனுக்கு மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நம்மளோட எண்ணம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்தின் சார்பாகவும், ஸ்ரீ சாய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாகவும், நம்ம ஆசிரமம் பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா உணவும் தண்ணீர் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். ஸோ இது பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இதே விழிப்புணர்வு தங்களோட வீடுகளை செஞ்சாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸுக்கு இது இன்னும் நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஏற்பாடு. நன்றி. ஓகே.